முட்டை வந்து நல்லா வந்து நம்ம அடித்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்படி புஷ் புஷ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஆம்லேட் குழம்பு வைக்கிறேன். வெங்காயம் போட்டு வைப்பேன், வெங்காயம் போடாமையே இப்படி ஆம்லேட் போட்டுக்கணும். போட்டு எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி அரைக்கவே வேண்டியதில்லை. தேங்காயெல்லாம் இங்கே பாருங்க, குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்க. கடவுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போடுங்க. வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மசால் பொடி போட்டு குழம்ப கூட்டி வச்சுருங்க. கொஞ்சம் புளி ஊற்றுங்க, அவ்வளவே தான். இது நல்லா கொதித்து இப்படி வத்துறப்ப நம்ம இங்கே பாருங்கள் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த ஆம்லேட்டை அப்படியே அழகாக இப்படி பீஸ் போட்டு அப்படியே பாருங்கள், சும்மா கேக் மாதிரி இருந்திருக்கு பார்த்திங்களா, புஷ் புஷ்ஷுன்னு. அதுக்கு என்ன சும்மா கொஞ்சம் நேரம் நல்லா உப்பு சீரகம் போட்டு அடிக்கணும். அடிச்சுட்டு வச்சுங்க, அப்படி சூப்பராக இருக்கும். பாருங்க, இதுதான் குழம்பு, அருமையாக இருக்கும். அந்த குழம்பு வந்து உங்களுக்கு வந்து சும்மா சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு வேலை, ரொம்ப ஈஸியான வேலை இந்த குழம்பு. சரிங்களா, செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அப்படி பீஸாக எடுத்து போட்டுறணும். இது எத்தனை முட்டைன்னு நினைக்கிறீங்க? 3 முட்டை தான். அந்த 3 முட்டையை அப்படி செஞ்சு அடித்து அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி புஷ்ஷுன்னு வந்துடும். அப்படி போட்டு அப்படி குழம்புக்கு போட்டுறணும். இதுவே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம ஆம்லேட் மாதிரி, அந்த ஆம்லேட் சாப்பிடும் பாருங்கள், அது மாதிரி போட்டுடலாம். இவ்வளவு தான் இதோட வேலை. ஓகேவா, ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன். செஞ்சு பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது கொதித்து அப்படியே இந்த மசாலா இந்த முட்டைக்கு வந்துடும். அப்படி நல்லா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட மாட்டேறதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் இந்த குழம்பு வச்சுருக்கேன். எனக்கு தனியாக முருங்கைக்காய் புளிக்குழம்பு. ஏன்னா முருங்கைக்காய் நிறைய எங்கள் அம்மா வீட்டில் காய்ச்சதுனால எங்கள் அக்கா கொடுத்தால, அதை முருங்கைக்காயை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். ஓகேவா, பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.